இதுனங்க போக ஆட்டமா இருக்குது. நம்ம ஹீரோயின் இனியாவும் மாயாவும் காலேஜ்ல ஒன்னா படிச்சாங்க. ஓகே, மாயாவுக்கு மேக்ஸே வராது, அதுவும் ஓகே. அந்த முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது மேக்ஸ் வராதுன்னு. பண்ணது திருட்டுத்தனம், மாட்டிக்கிட்டது மாயா. இதுல குற்றவாளி இனியானா எப்படி? அது ஆச்சரியமா இருக்கு. அதை விட காமெடி, எப்படியோ பாஸ் பண்ணிட்டாங்களாம், போலீஸ் ட்ரைனிங்லயும் இப்ப சேர்ந்துட்டாங்களாம். அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு லீவ் போட்டுட்டு போனவங்க திரும்பி வரும்போது விக்ரமுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். நம்ம ஹீரோ விக்ரமும் மாயாவும் போலீஸ் ட்ரைனிங் இருக்கும் போதுதான் அவங்க அப்பாவோட சாவுக்கு லீவ் போட்டுட்டு போனாங்க. லீவ் போட்டுட்டு போனாங்க தான். எவ்வளவு நாள் லீவ் போட்டு போனாங்க, எத்தனை வருஷம் லீவ் போட்டு போனாங்கன்றதான் கேள்விக்குறி. இவங்க வருஷத்துக்கு லீவ் போட்டுட்டு போயிருந்தா ட்ரைனிங்ல வச்சிருப்பாங்களா என்ன? நீ போலீஸும் இல்ல, எதுவும் கிடையாது, போன்னு துரத்தி தான் விடுவாங்க. விக்ரமும் இனியாவும் சந்திச்சது விக்ரம் ஸ்டேஷன்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்கும் போது, அதுவும் ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கும் போதுதான் விக்ரமும் இனியாவும் சந்திச்சாங்க. மாயா சொல்ற கணக்கை பார்த்தா அநேகமா மாயாவுக்கு அம்னிஷியா ஒரு 5-6 வருஷம் கோமால இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா எங்க அப்பா செத்த அன்னைக்குதான் விக்ரம பார்த்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரமுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்றாங்க. சொல்ல வர விஷயத்த முழுசாவும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா உங்க 2 பேரையும் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பைத்தியம் எப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கோமோ அப்படி தனக்குத்தானே புலம்பிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் இனியாவை அவ முன்னாடி நிக்க வைக்கிறது சரியில்லைன்னு விக்ரம் இனியாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. விக்ரம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மாயா பலமா எச்சரிக்கை பண்ணிட்டு கிளம்பினாரு. ஆனா மாயா திறந்தக்கூடிய ஜென்மம்லாம் இல்ல, அதோட ஆட்டம் நிக்க போறதும் இல்ல. அநேகமா மாயாவை காப்பாத்த வரப்போறது சிவசுப்பிரமணியனா தான் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள விஷவள்ளி போட்ட திட்டத்தை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஏற்கனவே அண்ணனுக்கு நல்லா தூபம் போட்டு வச்சிருந்தா. யாழினி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா போதும், அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு பேரம் பிறக்க போகுதா பேத்தி பிறக்க போகுதான்னு தெளிவா சொல்லிடுவாங்க. நீ அவளை கூட்டிட்டு வர்றது மட்டும்தான் பாக்கி, மீதி எல்லா வேலைகளையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு விஷப்பாம்பு சிவத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கவும் அந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். நம்ம வேலை இவ்வளவு சுலபமா முடியுது இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்படவும் ஆரம்பிச்சாரு. நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் நானும் போலீஸ்காரன் தான்னு மார் தட்டிக்குவாரு. ஆனா ஒரு போலீஸ்காரனா இப்போ ஒரு செய்ய போற வேலை எவ்வளவு கீழ்த்தரமான வேலைன்னு அந்த மனுஷனுக்கு உரைக்கவே இல்லை பாருங்க. ஆனா பேசும்போது மட்டும் உலகமகா உத்தமம் மாதிரி பேச வேண்டியது. விஷவள்ளி உண்மையில சாமர்த்தியக்காரி தான். அவ என்ன நினைக்கிறாளோ அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தீவிரம் காட்டிக்கிட்டே இருக்கா. நினைச்ச மாதிரியே அண்ணன் மனசையும் மாத்திட்டா. அண்ணன் வாயாளியே யாழினி கிட்ட நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம், ஒரு சின்ன செக்கப் இருக்கு, போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி கட்டாயப்படுத்தாத குறையா காரையும் வர வச்சு யாழினியை கூட்டிட்டும் கிளம்பிட்டாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, கௌரி அம்மாட்ட ஒரு வார்த்தை கூட சொல்றதுக்கான இடைவெளியை விஷப்பாம்பு சிவம் கொடுக்கவே இல்லை. அவகிட்ட என்ன சொல்றது, வா நான் தான் கூட்டிட்டு போறேன்ல அப்படின்னு கட்டாயப்படுத்தி கார்ல ஏத்தாத குறையாதான் யாழினியை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாரு. யாழினி உண்மையிலேயே படு பயங்கரமான பதட்டத்துல இருந்தாங்க. எப்படியும் ஹாஸ்பிட்டல் போனோம்னா அங்க தன்னோட குட்டு வெளிப்பட்டுரும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பயத்துல இருந்தாங்க. நம்ம ஹீரோயின் இனியா ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு ஆட்டோல தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் கௌரி அம்மா உடனே நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு போன் பண்ணி தகவலையும் சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.